Hello friends, welcome to our channel Dhana Screen Life. இன்னைக்கு நம்ம வீடியோல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பாப்போம். அதுக்கு தேவையான ingredients இஞ்சி ஒரு பீஸ், பூண்டு 5 பல், ஏலக்காய் 1, 3 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, அரை ஸ்பூன் சோம்பு, தக்காளி 5 நம்பர், ஒரு ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு வேக வச்ச சன்னா, அரை கப் தேங்காய், இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதிலேயே 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத அதில் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வணங்கட்டும். அதில் 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிலேயே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணதும் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிடுங்க. சன்னா வேக வச்ச தண்ணியும் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க விடுங்க. 5 மினிட்ஸ் கழித்து நல்லா மசாலாலாம் பச்சை வாசம் போயிட்டு வெந்திருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச சன்னா 300 கிராம் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க சன்னா கோகோனட் பேஸ்ட்டை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும். சன்னா வேக வச்ச தண்ணி 1 கப் அளவுக்கு அதிலேயே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண போகிறோம். 5 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடும். கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி இலை கூட போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 1 ஸ்பூன் பட்டர் போட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டான சன்னா மசாலா ரெடி ஆகிடும். சப்பாத்தி, பூரி இது எல்லாத்தோடவும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ.